ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னா, என்னோடய தம்பியோட மேரேஜ் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஒவ்வொரு அக்காமார்களுக்கும் அவங்க தம்பி கல்யாணங்கும்போது அவங்க வந்து எல்லா பொறுப்பையும் அவங்க தான் எடுத்து தான் மகனுக்கு மேரேஜ் மணிக்கு எடுத்து ஒவ்வொரு சிதி பார்த்து பார்த்து அழகாக பண்ணுவாங்க. அந்த மணிக்கு தான் நானும் இந்த ஜெஸ்வின் குட்டி வச்சுட்டு ஒரு வேலையினால் பார்க்க முடியலை. அவன் பாருங்க எவ்வளோ சூப்பராக க்யூட்டாக சிரிக்கிறான்னு சொல்லிட்டு. ஆமாம், ஜெஸ்வினுக்கு வந்துட்டு 4 மந்த்து என் தம்பியோட மேரேஜ் அப்போ எல்லாருமே மண்டபத்துக்கு போயிட்டாங்க. நான் தம்பி குட்டியை வச்சுட்டு மண்டபத்துக்கு போய் என்னால் வந்து மேனேஜ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நான் வந்து வீட்டிலே நான் ரெடி ஆகிட்டேன். ராவின், அப்பா, அம்மா, தம்பி, பொண்ணு எல்லாருமே வந்து மண்டபத்தில் இருந்தாங்க, மஹாலில் இருந்தாங்க. சூப்பராக நானும் ரெடி ஆகிட்டேன். எங்கள் அப்பா பாருங்க, எங்கள் அப்பா தான் கல்யாண மாப்பிள்ளை மணிக்கு ஜம்முன்னு சூப்பராக ரெடி ஆகியிருந்தார். நான் சொல்லிகிட்டு இருந்தேன், என்னப்பா கல்யாண மாப்பிள்ளைக்கு உரிய ட்ரெஸ்ஸை நீ போட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்தேன். ஆமாம், எங்கள் அப்பா இந்த ட்ரெஸ்ஸில் எங்கள் அப்பா ரொம்ப சூப்பராக இருந்தார். இந்த வேஷ்டி ஷர்ட்டில் நானும் எங்கள் அப்பா நின்று ஒரு அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்து வந்து பாப்பாவுக்கு வந்து மேக்கப் போட்டுட்டு இருந்தாங்க. அழகாக சூப்பராக நல்லா சடசிங்கரம்லாம் வச்சு நல்லா ஜம்முன்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து நம்ம காருக்கு அதே மணிக்கு சூப்பராக டெக்கரேட் பண்ணிட்டாங்க. சிம்பிளாக நீட்டாக இருந்துச்சு. அதுவும் அழகாக வீடியோ எடுத்துகிட்டு அடுத்து வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் வர சொல்லி அங்கிட்டு கோயில் சைடு வந்துட்டு நல்லா ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு போயிருந்தாங்க. ஜெஸ்வின் குட்டி நல்லா தூங்கிட்டு இருந்தான். அவனை வந்து நல்லா ரெஸ்ட் எடுறா தம்பு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்களோட போய் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ராவினும் கிளம்பிட்டோம். ஏன்னா இந்த மாதிரி டைமிங்கில் தான் நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டுருந்தோம். அப்போ தான் எங்கள் தாத்தாவும் ஆச்சியும் வந்தாங்க. எங்கள் ஃபேமிலியில் இவங்க ஒரு பெரிய மனுஷன். எங்கள் தாத்தா அவ்வளோ பிடிக்கும் எங்கள் எல்லாத்துக்குமே. வந்து அவங்கக்கிட்ட ஒரு பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு நல்லா பேசிட்டு சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் தாத்தா எங்கள் ஆச்சியை பார்த்ததில் வந்துட்டு எங்கள் லைஃப்பில் இவங்க ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன். உண்மையிலே ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் பாப்பாவும் தம்பியும் வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க கோயில் சைடு. நாங்களும் சும்மா வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எடுத்துகிட்டு இருந்தோம். நானும் ராவினும் அங்கே இருக்க எல்லாருமே எங்களை கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னப்பா நீங்கள் எதை புது பொண்ணு புது மாப்பிள்ளை மணிக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கீங்க, தனியாக நின்று ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுற்றி எங்களை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஆமாம் நாங்களும் புது பொண்ணு புது மாப்பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சிரிச்சுட்டே ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துட்ருந்தோம். நாங்கள் வந்து எடுத்தது ஃபோட்டோ வந்து ஃபோனில் தான் எடுத்தோம். ஆனால் எங்களுக்கே தெரியாமல் கேமராமேன் எங்களை நிறைய ஃபோட்டோ எடுத்தாங்க. அதுக்கு தான் நாங்கள் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தோம். அடுத்து வந்து கோயிலில் தான் வந்து தம்பியோட மேரேஜு, முருகன் கோயிலில். அதுக்காக வந்து நம்ம மண்டபத்துலேருந்து கோயிலுக்கு கிளம்பணும். தம்பி செகண்ட் தம்பி தான் வந்து கார் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் காரில் உட்காந்துட்டு மிச்சம் எல்லாருமே வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், அதனால் நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நடந்து வந்தாங்க. சரி புது பொண்ணு மாப்பிள்ளை நம்ம வெயில் அலைய விடக்கூடாதுல, அதனால் நம்ம கார்லேயே கூட்டு போயிட்டோம். கோயிலுக்கு வந்துட்டோம். ஒரே பதட்டம், ஏன்னா அங்கே ஒரு 6-7 கல்யாணம் அன்றைக்கி வந்து முகூர்த்தத்துக்கு நடந்தது. அதனால் வந்து அப்பா வந்து நல்ல நேரத்தில் கரெக்டான டைமிங்கில் நல்லபடியாக மேரேஜ் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரே பதட்டம், எல்லாருக்கும் பதட்டம். ஜெஸ்வின் குட்டி, ஜோ குட்டி, ராவின் யார் யார் எங்கே இருக்காங்க எதுவுமே எனக்கு தெரியாது. நான் வந்து தம்பி தாலி கட்டினதுக்கப்புறம் நான் வந்து 2 முடிச்சு போடணும், நாத்தனார் போடணும்ல, அதனால் நான் வந்து அவங்க பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தேன். தாய் மாமா, தம்பி, அப்பா, அம்மா, சொந்தக்காரங்க எல்லாருமே சுற்றி நின்றுட்டு இருந்தாங்க. ஒரே பரபரப்பாக போயிட்டு இருந்தது. ஏன்னா அடுத்தடுத்து கல்யாணம் டக் 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 டக்குன்னு முடிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம நினச்சபடி என்னோடய ஆசை வந்து நல்லபடியாக என் தம்பிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா சூப்பராக கல்யாணம் நடக்கணும், எல்லாரோட பிளெஸ்ஸிங்கோடு நான் ஆசைப்பட்டேன். நல்ல ஒரு மருமக எங்கள் வீட்டுக்கு வரணும், மூத்த மருமக 2 மருமகளுமே நல்ல பொண்ணாக வரணும், என் தம்பிங்களை பிரிச்சிடாமல் சந்தோஷமாக நல்லா வச்சுருக்கணும், எங்கள் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணுன்னு ஒவ்வொரு பெண்ணுமே நம்ம ஆசைப்படுவோம். அது மணிக்கு தான் நானும் ஆசைப்பட்டேன். என்னோடய ஆசைக்கு ஏற்ற மணிக்கு கடவுள் வந்துட்டு ஒரு சூப்பரான பொண்ணை, நல்ல குணமுள்ள ஒரு பொண்ணை வந்து எங்களுக்கு வந்து மருமகளாக எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். எனக்கு அதை தாலி கட்டும்போது எனக்கு கண்ணில் தண்ணீர் அடக்கவே முடியலை. நானே அழுதுட்டேன். அந்தளவுக்கு எனக்கு என் தம்பிங்களை ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து எனக்கு குழந்தைங்க மணிக்கு அவங்களுக்கு கல்யாணம், என்னோடய ஃபஸ்ட்டு தம்பிக்கு மேரேஜுன்னு எனக்கு வந்து ரொம்ப கண் கலங்கிருச்சு. நான் அழுதுட்டு தான் இருப்பேன். சிரிச்சிட்ருக்க மணிக்கு இருக்கும், ஆனால் என் கண்ணு நல்லா கலங்கிட்டுருக்கும். அம்மா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்கள் பாப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் நாத்தனார் பொண்ணை வந்து அவள் எங்களுக்கு ஏற்ற மணிக்க ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு என்னோடய சிஸ்டர், என் நாத்தனார்னே சொல்லக்கூடாது, என்னோடய தங்கச்சி மணிக்கு தான் அவள். நான் நல்லா எப்பயும் போல் நான் எப்பயும் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். அவளோட கேரக்டரும் அப்படி தான் எங்களை மணிக்க நல்லா என்னை ஒரு
அண்ணியா இல்லாமல் ஒரு அக்கா மணிக்கே என் கூட இருப்பாள். அது மணிக்கு நானும் எனக்கு தங்கச்சி கிடையாது, என்னோடய தங்கச்சி மணிக்கே தான் நான் அவளை வந்து பார்க்குறேன். அப்படி தான் நான் அவள்கிட்ட பேசுவேன். நாத்தனார் அண்ணி அப்படி நாங்கள் வந்து டிஸ்டன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டோம். என் தங்கச்சியில் எப்படி நான் இருப்பேனோ அந்த மணிக்கு தான் நான் அவள்கிட்ட இப்போ வரைக்கும் நான் இருந்துகிட்ருக்கேன். இனிமேலும் அப்படி தான் இருப்பேன். ஆமாம். என் தம்பியை எனக்கு எந்த அளவுக்கு என் தம்பியை பிடிக்குமோ அதே அளவுக்கு என் நாத்தனாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் பாப்பாவை பிடிக்கும். நான் அதனால தான் நாத்தனார்னு சொல்கிறத விட என்னோட பாப்பான்னு சொல்லுவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவளை வந்துட்டு. அவளோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்து கண்ணீர், ஆனந்த கண்ணீர் எல்லாம் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் ஸ்டேஜில் எண்டிங்கில் முன்னாடி எல்லாருமே ஃபோட்டோ எடுத்து முடிச்சிட்டோம், சாப்பிட்டாச்சு. மண்டபத்தை விட்டு வெக்கேட் பண்ணுற டைமிங்கில் வந்து விகுதி வைக்கணும்னு அப்பா அம்மாவை கூப்பிட்டோன்னா அம்மா அழுதுட்டாங்க. அம்மா அழுக, தம்பிங்க 2 பேரும் அழுக, அடுத்து நான் அழுக. அங்கிட்ட அப்பா என்னடா சொல்கிறேன்னு தெரியாமல் அவர் ஒரு பக்கத்து நிற்க. இந்த மணிக்கு தான் ஒரு ஃபனில் போச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து ஜோக்குட்டியை மட்டும் காணோம். ஜோக்குட்டி தூங்கிட்டா, அதனால் ஜோக்குட்டியை விட்டாச்சு. ஜெஸ்வின் குட்டி தூக்கிட்டு வந்தாச்சு. ஆமாம். எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னு தெரில. அந்தளவுக்கு எங்களுக்கே அறியாமல் கண்ணில் தண்ணீர் வந்துருச்சு. ஆமாம். எனக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு ஒவ்வொரு அக்கா தங்கச்சிக்கும் தம்பியோட அண்ணனோட மேரேஜ் எப்படி இருக்குன்னு அவங்கவுங்களுக்கு தெரியும். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்து வந்து எங்கள் குட்டி தம்பிக்காண்டி வெயிட்டிங். நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் மேரேஜுக்காக. ஆமாம். அவனுக்கும் நல்லபடியாக மேரேஜ், நல்ல பொண்ணு எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து விகுதி வச்சிட்ருக்காங்களாம்மா. அதுக்கடுத்து வந்துட்டு அவ்வளோதான், கிளம்ப போகிறோம். அதுக்கடுத்து வந்து எங்களையும் வந்து விகுதி வைக்க சொன்னாங்க. நான் சொன்னேன், நாங்களாம் பெரிய மனுஷங்களாம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சிரிச்சிட்ருந்தோம், சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து கேமராமேன் வந்துட்டு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லோரும் இப்படி நில்லுங்க, அப்படி நில்லுங்க அப்படின்னு சொல்லி, கேமராக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் தம்பிக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிச்சு. ரொம்ப சந்தோஷம். அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு இன்னொரு கடமை இருக்குது. எங்கள் குட்டி தம்பிக்கு வந்து நல்லபடியாக சூப்பராக அழகான அன்பான மருமகள் வரணும். அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்து வந்துட்டு தம்பியும் பாப்பாவும் வந்துட்டு எங்களோட காலில் விழுந்து நாங்கள் வேண்டான்னு சொன்னோம். இதான் வந்து இது முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்களும் ப்ளஸ்ஸிங் பண்ணிவிட்டு சந்தோஷமாக நம்ம வந்துட்டு ஆசீர்வதிச்சாச்சு. எனக்கு ஒரே அழுக. எனக்கு இதுவெல்லாம் பண்ணும்போது அழுதுட்டு தான் நின்றுட்டு இருந்தேன், சிரிச்சுக்கிட்டு இருப்பேன் லிப்ஸு. ஆனால் வந்து உண்மையிலே கண்ணெல்லாம் அழுதுகிட்டே இருப்பேன். நான் அழுதுகிட்டே இந்த அம்மையாக கட்டி பிடிச்சி, தம்பு இவ்வளோ பெரிய பெயின் ஆகிட்டடா, டே நல்லா இருடா, எப்போ நீங்கள் எப்படியே சந்தோஷமாக இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி ப்ளஸ் பண்ணேன் எங்கள் பாப்பாவையும். எங்கள் பாப்பாட்ட சொன்னேன், என் தம்பியை நல்லா பார்த்துக்கணும் நீ தாண்டி அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு விளக்கு போடணும். பாப்பா தான் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு பூஜை ரூமில் வந்து அம்மா வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரெடி பண்ணி முடிச்சுட்டு எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் ஜெஸ்வின் குட்டி வந்து அன்றைக்கி அந்தளவுக்கு அழுகலை, இல்லாட்டி ரொம்ப அழுவான். அன்றைக்கி வந்து எனக்கு வந்து கொஞ்சம் சார் வந்து எனக்கு கொஞ்சம் அன்றைக்கி ஃப்ரீயாக விட்டுட்டார். அதுக்கப்புறம் வந்துட்டு சீர் கொண்டு வர்றது ஃபங்க்ஷன் இது நடக்கும். ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சீர் கொண்டு வருவாங்க. அதுக்கு நம்ம வந்து நாத்தனார் தான் வந்து ஆரத்தி எடுக்கணும். நான் ஆரத்தி எடுத்துகிட்டு இருந்தேன். தம்பிட்ட டே ஒழுங்கா 1000 ரூபா கொடுறா எனக்கு அப்படின்னு சொன்னால் அவன் வந்து தேடி கண்டுபிடிச்ச நிறைய தேடுறான் போல், நிறைய எடுத்து வைப்பான்னு நினச்சா ஆளுக்கு 100 ரூபாய் எனக்கு என் தங்கச்சிக்கு வச்சுட்டு போயிட்டான். சரி விட்றா, அவனை பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தில் நம்ம வந்து எதுவும் அவனை சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து அவனை ஒன்றும் சொல்லலை. அதுக்கடுத்து பாப்பாவை வந்து நம்ம வீட்டுக்கு வெல்கம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சீர் கொண்டு வந்தேன், அதெல்லாம் எடுத்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தங்க பிள்ளைக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சுடா என் ஜெய்மா குட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என் தம்பி எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும், என் தம்பிங்களை. ஆமாம்.
அதில் இளைய தம்பி நானும் சண்டை போட்டுட்ருப்போம், அதிகமாக சண்டை போடுவான். இவன் நானும் மோஸ்ட்லி சண்டை போட மாட்டோம். நான் என்ன சொன்னாலும் அவன் செய்வான். கடைக்கு போயிட்டு வரணும், உடனே கடைக்கு போயிட்டு வருவான். ஏதாச்சும் திங்ஸ் வாங்கணுன்னா வாங்கிட்டு வருவான். அந்த மணிக்கு எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவான். அந்த தங்க பிள்ளைக்கு மேரேஜ் நல்லபடியாக முடிஞ்சுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்துட்டு சொல்ல வார்த்தைகளே இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுக்கு. சீரெலாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு திருப்பியும் மறுபடியும் வந்துட்டு சாமி கும்பிடுவாங்க. சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாலும் பழமும் கொடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். என் தம்பியோட மேரேஜ் வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அடுத்து பாலும் பழமும் வந்து எங்கள் ஆச்சி எங்கள் அத்தைங்கெல்லாம் கொடுத்தாங்க, என்னையே கொடுக்க விடலை. ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து மறு வீடு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ மாட்டினடா பம்பரை கட்ட மண்டையான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட 500 ரூபாயை பிடுங்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.